ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தனாராம்ஸ் டைரி. இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா என்னோடய ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சுருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையுமே ரஃபாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பன்னீரை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். 2 பன்னீர் எடுத்திருக்கேன், 2 பேக்கெட் பன்னீர். இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் நம்ம மீடியம் சைஸ்க்காக கட் பண்ணால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா பன்னீர் உடஞ்சிரும். ஸோ எல்லா பன்னீரையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஒரு கடாய் ஹீட் ஆனதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம வெங்காயம் தக்காளியும் வதக்கி எடுக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி வெங்காயம் நான் 4 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ பன்னீர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதே கடாயில் இன்னொரு 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் மெல்ட் ஆனதும் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லைனாலும் இஞ்சி பூண்டு தனித்தனியாகவும் நம்ம போட்டு வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணும்போது நம்மளோட கிரேவி நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். அதனால தான் நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததும் இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அதே கடாயை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 4 பச்சை மிளகாவை நடுவில் கீரி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 3 to 5 மினிட்ஸ் இதை குக் பண்ணி எடுக்க போகிறோம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஸோ ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் கொதிச்சிருச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம். எனக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக வறுத்து வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு கடைசியாக இறக்குற ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தின்னு கடையில் வாங்க கிடைக்கும். அதை ஒரு பிஞ்ச் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துடக்கூடாது, ரொம்ப சேர்த்துட்டா நம்மளுக்கு கசப்பு தட்டிடும். அதனால் லைட்டாக சேர்க்கணும். கஸ்தூரி மேத்தி சேர்க்கறதுனால நமக்கு கடையில் வாங்கக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டுக்கு வரும். அதனால நான் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட்டாக இறக்குற ஸ்டேஜில் ஆட் பண்ணணும். சப்பாத்தி கூட பன்னீர் பட்டர் மசாலா சர்வ் பண்ணால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.